இந்த வீடியோ கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எப்படி ப்ரோ லயோலா காலேஜில் எனக்கு வந்து அட்மிஷன் வாங்குறது, லயோலா காலேஜ்னால் எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி லயோலா காலேஜில் அப்ளிகேஷன் போடலாம், அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், லயோலா காலேஜ் வந்து அவங்களோட எல்லா கோர்சஸுமே வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல்லேருந்து மே டைமில் தான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து ஆஃப்லைனாவோ இல்லை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் போய் வந்து அட்மிஷன் போய் போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஆன்லைன்லேயே அவங்களுடைய போர்ட்டல், நீங்கள் லயோலா காலேஜ் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அவங்களோட போர்ட்டல் வரும். அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பரு அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்டு, உங்களுக்கு இதுவரையும் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கான வந்து ஒரு போர்ட்டல் வந்து செப்பரேட்டாக கிரியேட் ஆகிடும். இதில் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்கும் வந்து இந்த போர்ட்டல் தான் இம்பார்ட்டன்ட்டு. இதில் தான் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுப்பீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் வந்து கம்யூனிகேட்டும் ஆகும். அண்ட் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து என்னென்ன கோர்சஸ், என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, ஷிஃப்ட் 1ல் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஷிஃப்ட் 2ல் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இதோட டைமிங்ஸ் என்ன, இதை பற்றி உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து அவங்க வெப்சைட்டில் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நான் அதோட லிங்க் எல்லாமே இதோட எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொன்றா நான் தரேன். நீங்கள் டெஃபினட்டாக பொறுமையாக உட்காந்து ஒரு லிங்காக உட்காந்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே வந்து பிடிஎஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு தேவைப்படுனா டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓகே ப்ரோ, நான் இந்த கோர்ஸாக நான் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிச்சு, இப்போ நான் என்ன கோர்ஸ் நான் போட போகிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் மாடல் காமிக்கிறேன். இதுதான் லயோலாவோட லாஸ்ட் இயர் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இந்த இயர் வந்து மாற சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் தட் இது வந்து அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களை வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்க அவங்கள வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் நீங்கள் வந்து வேணும், என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறீங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் ஓகே எனக்கு எல்லாமே ரெடி ப்ரோ, நான் வந்து அட்மிஷன்லாம் இது பண்ணியாச்சு, பக்கம் வந்தாச்சு அப்படின்னா ஃபீ பேமெண்ட். ஸோ ஃபீ பேமெண்ட்டு அவங்க வந்து சில பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. அந்த பேங்க் வழியாக தான் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ ஃபீஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிலோ 30,000 to 40,000 கீழே தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு அஃபோர்டபுளான வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்ஸ்டியூஷன். சரி ப்ரோ, இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஜி வந்து 150 rupees, பிஜி அப்ளிகேஷன் 250 rupees வந்து இவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சொல்கிறேன். ஸோ இந்த இயர் மேபி வந்து மாறலாம். ஸோ லாஸ்ட் இயரோடைய நான் வந்து கேல்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வருஷம் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஓகே ப்ரோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எனக்கு வந்து அட்மிஷன்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து எப்போ ஜாயினிங் டேட்டு எல்லாமே வந்து உங்களை வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரி வேணாம், ஆஸ் யூஷுவல் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராசஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் வந்து என்னென்ன டவுட் இருக்குன்னு பார்த்து கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா, பை பாய்.